கூடிய குரு 7ஆம் பார்வையாகவும் 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையாகவும் இந்த இடத்த அவர் பார்க்குறார். இங்கே தான் நம்ம கொஞ்சம் தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்படியும் கொண்டு போகலாம். 12ஆம் பாவத்திலிருந்து பார்க்கக்கூடிய குரு மறைந்த குரு. அப்போ அந்த 12ஆம் பாவத்தில் குரு மறைஞ்சிடுறார். 12ஆம் பாவத்துக்குடைய பிரச்சனைகளை அந்த மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பொதுவாக 8இல் குருவுக்கு மறைவு கிடையாது. 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு மறைவு, 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு மறைவு. 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு பெருசாக நம்ம மறைவை 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தான் மறைவு இல்லை. 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு மறைவு இருக்குது. 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு மறைவு இருக்குது. அப்போது இந்த 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவும் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவும் நிறைந்த பலன்களை செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 6ஆம் பாவத்தில் இருந்து குரு பார்த்தால் மட்டுமே, அப்போ இங்கே 6ஆம் பாவத்தை தான் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ 6ஆம் பாவத்தில் இருந்து பார்த்தால் மட்டுமே குருவினுடைய பார்வை விருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைந்த பலனை தரக்கூடிய குரு அப்படின்றது 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு நேர் 7ஆம் பார்வையாக 6ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணுவார்? 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு நேர் 5ஆம் பார்வையாக, அதாவது 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு 6ஆம் பாவத்தை என்ன பண்ணுவார்? இப்படி பார்க்கும் பொழுது 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக 6ஆம் பாவத்தை எப்படி பார்ப்பார்? 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு நிறைந்த பலனை தரணும் அப்படின்னா 12ஆம் பாவத்திற்கான பலனையும் தரணும், அவர் பார்க்கக்கூடிய 6ஆம் பாவத்து பலனையும் அவர் தரணும் இல்லையா? அப்போ பார்க்கக்கூடிய இடத்தையும் விருத்தி செஞ்சு வைக்கணும், இருக்கக்கூடிய இடத்தையும் விருத்தி செஞ்சு வைக்கணும். இங்கே ரெண்டுமே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் பாவம் விரயஸ்தானம். இப்போ விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய அமைப்பு அந்த இடத்த விருத்தி பண்ணணும்னா 6ஆம் பாவத்தில் என்ன பண்ணணும்? அவர் சம்பாதிக்கணும். 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு என்ன, நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே நெகட்டிவ்ல தானே பார்ப்போம். கடன், பகை, நோய், சத்ரு எல்லாத்தையும் சொல்லிடுவோம். கடன் வாங்கணும்னா எங்கிருந்து வாங்க முடியும்? ஒருத்தனுக்கு ரொட்டேஷன் வரணும் அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? ஒருத்தனை நம்பி உடனே கொண்டு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு போக மாட்டாங்க. குரு பல்க் அமௌண்ட், பெரிய பணத்தை ஈட்டக்கூடியவன். அதனால் பல்கான ஒரு அமௌண்ட்டை குரு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கெப்பாசிட்டி அப்படின்றது எப்படி இருக்கணும், 10ஆம் பாவம் எப்படி இருக்கணும், 10ஆம் பாவத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருந்து உங்களுக்கு தசை நடத்தணும், அல்லது அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் வலுக்கும் பொழுது 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் கரியர் வலுந்து நிற்கும். அப்போ வலுத்த ஒருத்தனுக்கு தான், ரொட்டேஷன் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு தான், தொழில் இருக்கக்கூடிய ஒரு